ஹாய், இப்போ நம்ம மேக் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா விஎஸ் கோட் வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடிஸ் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடி பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ ஏன் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர ப்ரீமியம் ஐடிஸும் இருக்குது. பட் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அ நார்மல் டெவலப்பர். ஸோ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் சர்ச் பாரில் விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டையே விஷுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபீஷியல் லிங்க் வரும். அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். கீழே டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் காட்டும். எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி காட்டும். ஸோ விண்டோஸ் இருக்குது, மேக் இருக்குது, லினக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிறது இப்போ மேக். ஸோ மேக் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டவுன்லோட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட்டான ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும். நான் அந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டலேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எழுதுகிற கோடு ப்ரௌசரில் ஒர்க் ஆகுதா, நம்ம எழுதுனா ப்ராப்பராக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட மெனுலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் டாப்பில் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளோரங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபோல்டர்ஸை பார்க்குறதுக்கும் உங்களோட ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்க ஃபைல்ஸை பார்க்குறது நீங்கள் இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் நீங்கள் மேக்கில் பார்க்குற லெஃப்ட் சைட் மெனு மாதிரி தான். ஸோ நமக்கு இப்போ ஒரு புது ஃபோல்டர் தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஃபைல் கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் டெஸ்க்டாப்குள்ளே போகிறேன். டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வெப் டிசைன். ஸோ க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம க்ரியேட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கேட்கும். நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைல் ட்ரஸ்டான ஃபைல் தான், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் வெப் டிசைன்கிற ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வெரி பேசிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் HTML தான். ஸோ நம்ம HTML ஃபைல் க்ரியேட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸும் இருக்குது. ஸோ ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஈஸி வே என்னென்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோல்டருக்கு பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ஒரு ஐக்கான் இருக்கும். அதை ஹோவர் பண்ணிங்கன்னா நியூ ஃபைல்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேயே ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் hello.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் நம்ம டைப் பண்ணுற கோட் ப்ரௌசரில் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்கு நம்ம இதில் நான் ஹெல்லோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெல்லோ அங்கே வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். ஃபோல்டரில் டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்பில் நம்ம க்ரியேட் பண்ண வெப் டிசைன் ஃபைல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நம்ம ஹெல்லோட HTML ஃபைல் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு HTML ஃபைலை கிளிக் பண்ணாலும் அது ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண ஃபைல் வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம டைப் பண்ணது இங்கே வரல. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஃபைலை சேவ் பண்ணல. ஸோ சேவ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபைல்லையே மேலே ஒரு ஒயிட் கலர் சர்க்கிள் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் காட்டுனுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். இதை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா Command+S.
ஸோ உங்கள் ஃபைல் சேவ் ஆயிரும். சேவ் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சர்க்கிள் காணாமல் போய் உங்களுக்கு க்ளோஸ் பட்டன் வந்துடும். ஸோ நீங்கள் இதை வேறு ஆப்ஷன்லேயும் சேவ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, மேலே ஃபைல் இருக்கும், ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணாலும் இங்கே சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹெல்லோவை சேவ் பண்ணுறேன். கமாண்ட் ப்ளஸ் எஸ். இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது இங்கே அப்டேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்லோன்னு சொல்லி வந்திருக்கு. இது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, நான் பெருசு பண்ணுறேன். தெரியுதா? ஹெல்லோங்கிறது வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 2 முக்கியமான ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன ப்ளகின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைவ் சர்வர் அண்ட் சேவ் டைப்பிங். ஸோ இந்த ப்ளகின்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னல, நீங்கள் ஏதாவது விஷயத்தை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சேவ் பண்ணணும், அப்புறம் உங்கள் ப்ரௌசருக்கு வரணும், மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்கள் கோட் பண்ணும்போது நீங்கள் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வேலையை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 ப்ளகின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேவ் டைப்பிங்கிற ப்ளகின் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக ஃபைலை சேவ் பண்ணிடும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு கமாண்டஸோ இல்லை ஃபைலில் போய் சேவோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற ப்ளகின் லைவ் சர்வர். ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரௌசரில் நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணணும்ல, ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் இங்கே காட்டும். ஸோ அந்த விஷயத்தை லைவ் சர்வர் பார்த்துக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ண உடனே இங்கே அதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறோட வேலை லைவ் சர்வருது. ஸோ இப்போ 2 ப்ளகினையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் போய்க்கலாம். ஸோ அதில் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இந்த என்டையர் வெப் டிசைனிங் கோர்ஸில் முக்கியமாக தேவையான எக்ஸ்டென்ஷன் இது 2 மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சேவ் டைப்பிங் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சேவ் டைப்பிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வருது பார்த்தீங்களா, சேவ் டைப்பிங். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு எக்ஸ்டென்ஷனையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பேர் லைவ் சர்வர். சொன்ன மாதிரி லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வரும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரியே இன்ஸ்டால் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி நம்ம 2 எக்ஸ்டென்ஷன்ஸும் இங்கே வந்துருச்சு. ஸோ இது 2மே நம்ம இன்ஸ்டால் பண்ணதா, அது ப்ராப்பராக இன்ஸ்டாலும் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறேங்க. நான் டைப் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்துட்டு போயிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை அதை டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் டைப்பிங் ஒர்க் ஆகுது. நம்ம டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுது, மேலே சர்க்கிள் எதுவும் காட்டல. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம சேவ் டைப்பிங் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம லைவ் சர்வர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்கள் ஃபைல் இருக்கும், hello.html ஃபைல் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட்லேயே ஓப்பன் வித் லைவ் சர்வருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் லைவ் சர்வர் மோடில் ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணி சேவ் பண்ணாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆயிரும். நீங்கள் உங்கள் ப்ரௌசரை ஒவ்வொரு டைமும் ரீலோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2 ஃபைலையும் பக்கத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட், அப்புறம் என்னோடய ப்ரௌசர். ஓகேவா, இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ நான் இங்கே என்ன டைப் பண்ணிக்கணும் அது இங்கே ஷோ ஆகுது. இப்போ நம்ம சேவ் டைப்பிங்கும் ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த லைவ் சர்வர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு லைவாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறேன். ஸோ அது ரெஃப்ரெஷ் ஆகலை. ஏன் அப்படின்னா, நம்ம எழுதியிருக்கிறது ஒரு நார்மல் டெக்ஸ்ட், நம்ம எழுதியிருக்கிறது HTML கோட் கிடையாது.
நீங்கள் ஒரு HTML கோட் எழுதினா தான் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு HTML ஃபைலை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேசிக் HTML ஃபைல் எழுத போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறேன். ஸோ அதை பற்றி நம்ம அப்கமிங் செஷன்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு HTML வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட்கட் நான் இப்போ டைப் பண்ணது. அதுக்கு இப்போது HTML. ஸோ HTML டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் காட்டும். ஸோ இது ஷார்ட்கட்ஸ் பற்றி நம்ம அப்புறம் வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் HTMLோட ஒரு பேசிக் ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு கூடுன்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் நீங்கள் எல்லா கோடும் எழுதணும். ஸோ ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம சும்மா டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ நான் டைப் பண்ண இங்கே ரெஃப்ரெஷ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ முன்னாடி ஏன் ரெஃப்ரெஷ் ஆகலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதின கோடு HTML இல்லை. அதனால தான் லைவ் சர்வர் ஒர்க் ஆகலை. ஸோ இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்கள் கோடு HTML இருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம VS கோட் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுது. நம்ம ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல் நமக்கு தேவை. ஸோ அது என்ன டூல் அப்படின்னா, அந்த டூலோட பேர் கிட். ஸோ கிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. நீங்கள் எழுதுகிற கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான டூல். இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில் சொல்லி பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் மோஸ்ட்லி கிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்கமிங் செஷன்ஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம பண்ண போகிற வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணும்போது நம்ம கிட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.